வெல்கம் டு ராஜ்சங்கி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பூண்டு மிளகு சாதம். அதுக்கு பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் 3/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எள்ளு, கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெறுவானலில் போட்டு வணக்கிட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு 4 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுபட்டு எடுத்து தனியாக வச்சு ஆற வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம் இதையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பூண்டும் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம பூண்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா பொடியாக அரிஞ்சு அதையும் நம்ம நல்லா போட்டு வறுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வறுபடுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல ப்ரௌனிஷாக வரணும். இதுக்கு நம்ம சீக்கிரம் வறுபடுறதுக்கோசரம் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வறுபட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து ஆற வச்சு நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச பவுட்ரை அதை பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நான் 2 சைஸு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொட்டி நல்லா வறுபடட்டும். கொஞ்சம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நல்லா வறுபட்ட உடனே கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், காரம் நம்மளுக்கு மிளகு காரமே போதும் அப்படின்னிங்கன்னா இது தேவைப்படாது. ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வறுத்துருங்க. பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம தனியாக மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கிறதையும் நம்ம இதில் கொட்டி நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருக்கும். ஸோ நடுவில் இன்னொரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நம்ம நல்லா வணக்கிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டதையும் கொட்டி நல்லா இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்ச சாதம் ரெடியாக இருக்குது. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா இதில் கொட்டி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இதில் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, இட்லி பொடி, பூண்டு இட்லி பொடி, நம்ம எல்லா மசாலாவும் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நல்லா வணக்கிட்டு மலைச்சாரல் போல் நம்ம கொத்தமல்லியை தூவிட்டோம்னா சூப்பரான பூண்டு மிளகு சாதம் ரெடிங்க. நம்மக்கிட்ட பூண்டு மிளகு பொடியும் இருக்குது. ஸோ பாய்.